ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நாம என்ன பண்றோம் இன்னைக்கு? சிஆர்பிசியோட மெயின்ஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். முதல்ல இப்ப சிஆர்பிசி ரெண்டாம் ஆயிடுச்சு. சிஆர்பிசி 1973 ஒரு ஆக்ட் இருந்தது. இது என்ன ஆச்சுன்னா 1/7/2024 அப்புறம் BNWS மாறிடுச்சு. BNWS 2023 24 இது ஆக்ட் 23 கேம் இன்டு போர்ஸ் 24. ஓகேவா? BNS 2023 மாறிடுச்சு. இப்ப நமக்கு சிலபஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் சிலபஸ். ரெண்டுமே சேர்ந்ததுதான் சிலபஸ். இப்ப ரெண்டுமே எப்படி படிக்கிறது? அது பிலிமினரிக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, மெயின்ஸுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, எப்படி படிக்கணும்ட்டு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ நாம பிலிமினரிக்கு படிக்கும் போது பிரியாம்பிள்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணுவோம்? பிரியாம்பிள்ல ஆரம்பிச்சு செக்ஷன் 1ல இருந்து எண்டு வரைக்கும் படிக்கும். அப்படித்தானே படிப்போம். ஆனா மெயின்ஸுக்கு அப்படி படிக்கணுமானா தேவையில்லை. மெயின்ஸுக்கு அப்படி படிக்க தேவையில்லை. மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியாவை தான் படிக்கணும். எப்படி படிக்கணும்? அப்போ மெயின்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த சிஆர்பிசியோட ஆப்ஜெக்ட் ஒரு முக்கியமான ஏரியாவை பார்க்கணும். சிஆர்பிசின்றது ப்ரொசீஜர் கோடு. என்னது? ப்ரொசீஜரை சொல்லுது. என்ன ப்ரொசீஜரை சொல்லுது? கிரிமினல் ஒரு குற்றவியல் வழக்கை எப்படி நடத்துறது? வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு ட்ரை தி கிரிமினல் கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குது இந்த ப்ரொசீஜர் கோட். அப்போ ப்ரொசீஜர் ஆஃப் ட்ரையிங் கிரிமினல் கேசஸ் இதைத்தான் சொல்லுது. அப்போ வாட் ஆர் ஆல் தி ஸ்டேஜஸ் இன் தி ப்ரொசீஜர் ஆஃப் கிரிமினல் கேசஸ் அப்படின்னு பார்த்தா அதுதான் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கும்? இந்த முக்கியமான கேள்விகளை நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்போ குற்ற வழக்குகள் எப்படி தொடரப்பட்டு எப்படி முடிக்கப்படுது? அப்போ குற்ற வழக்குகள் விசாரணைன்றது ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான விசாரணையா தான் இருக்கும். அப்போ தண்டனை ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான விசாரணை அல்லது ஒரு குற்றவாளி குற்றம் செய்தானா இல்லையான்னு கண்டுபிடிப்பதற்கான விசாரணை தான் என்ன சொல்றோம்? ப்ரொசீஜர்னு சொல்றோம். அப்போ இது விசாரணை முறை சட்டம். விசாரணை முறை சட்டம். அப்போ எதை குறித்து விசாரணை? ஒருவன் குற்றவாளியா நிரபராதியா அப்படின்னு ஒரு விசாரணை. அவன் நிரபராதியா இருந்தா என்ன பண்ணணும்? குற்றவாளியா இருந்தா அவனை என்ன பண்ணணும்? அப்போ குற்றவாளினா தண்டனை கொடுக்கணும். தண்டனைகளை நிறைவேற்றுறது என்ன? இது தண்டனையை நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் இது சொல்லுது. ஓகேவா? அப்போ இந்த விசாரணைகள் எங்க தொடங்குது, எங்க முடியுது அப்படின்னு பார்க்கணும். எங்க முடியுதுன்னு பார்க்கணும். அப்போ இதை வச்சுதான் நாம என்ன பண்றோம்? இதை கேள்வியா நம்ம கிட்ட கேட்கறாங்க. அப்போ விசாரணைகள் எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் நடைபெற்ற தேதியிலிருந்து ஒரு விசாரணை தொடங்குதா, இல்ல குற்றம் கோர்ட்டுக்கு வந்த பின்னாடி விசாரணை தொடங்குதா? டேட் ஆஃப் அக்கரன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுதா? ஒரு அக்கரன்ஸ் என்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஒரு கிரைம் என்னைக்கு இருந்து பிகின் ஆகுது? ஒரு கிரிமினல் கேஸ் என்னைக்கு இருந்து பிகின் ஆகும்? அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆனதுக்கு அப்புறம். அப்போ சார் எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ணதுல இருந்து ஒரு குற்ற வழக்கு எப்ப தொடங்குது? தி கிரிமினல் கேஸ் when start? டேட் ஆஃப் அக்கரன்ஸா? கமிஷன் ஆஃப் offense
கரெக்டா? எஸ் சார். டேட் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேட் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸா? 469 சார் சிஆர்பிசி. அது ஒண்ணு அப்படி 69 framing of charging sir. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ்னு தொடங்குதா? அடுத்தது டேட் ஆஃப் காக்னசன்ஸ்ல இருந்து தொடங்குதா? நாம எப்பயுமே கிளாஸ் டேட் ஆஃப் காக்னசன்ஸ்ல இருந்து எடுப்போம். அப்போ குற்ற வழக்குகள் நீதிமன்றத்துல காக்னசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்றதுல இருந்து தொடங்குது. எங்க? நீதிமன்றத்துல. ஆனா நீதிமன்றத்தை கடந்து வர பாதைகள் நிறைய இருக்கு. அப்போ ஒரு குற்ற வழக்கு விசாரணை அப்படின்றது 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு பிஃபோர் கோர்ட், கோர்ட் முன்னாடி நடக்கிற விசாரணையே ஒரு வகையாகவும் போலீஸ் முன்னாடி நடக்கிற விசாரணையை ஒரு வகையாகவும் பிரிக்கிறாங்க. அப்போ இங்க 2 ப்ரொசீஜர் இருக்கு. ஒன்னு கோர்ட்ல இருந்து வழக்க தொடங்குறது, இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வழக்க தொடங்குறது. அப்போ 2 வகையா வழக்க தொடங்குறாங்க. 2 வகையா வழக்க தொடங்குறாங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு கோர்ட், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு போலீஸ். அப்போ 2 வகையா எல்லா வழக்கையும் விசாரணை தொடங்குறாங்க. அப்போ இங்க 190லயும் 210 ஆஃப் BNWSலயும் டேக்கிங் காக்னசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தி கம்ப்ளைண்ட் கேஸ், கம்ப்ளைண்ட் கேஸ் கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போகுது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போலீஸ் மூலமா தொடங்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குற்ற வழக்கு நேரடியாக நீதிமன்றத்தில் முறையீடு செய்வதன் மூலமாகவோ அல்லது நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மூலமாகவோ என்ன ஆகுது? வழக்க தொடங்கிடலாம், வழக்க தொடங்கலாம். அப்போ பாருங்க, அப்போ இங்க கோர்ட்டுக்கு போறது என்னது? 200 ரெட் வித் 223, கரெக்டா? இது 154 ரெட் வித் 173. இங்க பாருங்க, இங்க ஆரம்பிக்கும் போதே இந்த நாம ஒரு 3 செக்ஷன் சொல்றோம். இதுதான் பிகினிங். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த ஏரியா கேள்வி கேட்காத கொஸ்டினே இருக்காது. அப்போ வெரி வெரி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணணும்? ஸ்டேஜஸை தான் நாம படிக்கணும். அப்போ ஒரு குற்ற வழக்கு என்னென்ன ஸ்டேஜ்களை கடக்குது அப்படின்னு ஸ்டேஜஸ் நாம கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஸ்டேஜஸ் வாரியா படிச்சிட்டோம்னா என்ன தேவையில்ல, இந்த புத்தகத்தை மொத்தமா படிக்க தேவையில்ல. அப்போ 1ல இருந்து புத்தகத்தை படிக்கணுமா, ப்ரொசீஜர் கத்துக்கணுமானா 1ல இருந்து கத்துக்க கூடாது. நாம ரெகுலரா இதான் சொல்லி கொடுக்குறோம். அப்போ ரெகுலரா என்ன கத்துக்கணும்னா, ஒரு குற்ற வழக்கு எப்படி தொடங்குது, எப்படி முடியுது, அதுக்கு தகுந்த மாதிரி செக்ஷன்ஸை செட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா இந்த சிஆர்பிசியை கத்துக்க முடியும், சிஆர்பிசியை கத்துக்க முடியும். நான் ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன், ஹவு டு ஸ்டடி சிஆர்பிசி, நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அகாடமியில ஒரு திருடு போயிடுச்சு. திருடு, தெப்ட், கரெக்டா? நம்ம அகாடமியில தூந்து ஒருத்தன் ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு போயிட்டான். லேப்டாப்பு 1 லட்சம், லேப்டாப்பு 1 லட்சம் திருடு போயிடுச்சு. 1 லட்சம் திருடு போயிடுச்சு. லேப்டாப் பிளஸ் 1 லட்சம்னு வச்சுக்குவோம். நாம ரொம்ப கம்மியா போடுறோம், 1 கோடின்னு போடலாமா? சரி இருக்கட்டும், 1 லட்சம் நிறைய கண்ணு போட்டுரும். ஒரு லேப்டாப்பு 1 லட்ச ரூபா பணம் திருடு போயிடுச்சு. 1 லட்ச ரூபா பணமும் திருடு போயிடுச்சு. இப்போ இந்த வழக்கு
இந்த திருடு போன தேதியிலிருந்து தொடங்குமா அப்படின்றது தான் என் கேள்வியே. 1/1/2025. இந்த வழக்கு 1/1/2025 லேப்டாப்பும் 1,00,000 பணமும் திருடு போயிடுச்சு. இந்த வழக்கை எப்படி தொடங்கி எப்படி நடத்தணும்? அப்போ நீங்க பாருங்க, இந்த ஸ்டேஜஸ் இது பூராமே கேள்வியா மாறும். அப்போ இந்த கம்ப்ளைண்ட் எத்தனை நாளைக்குள்ள? இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. நான் நேரடியா என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்துக்கு போலாம். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, நான் என்ன பண்ணலாம்? டைரக்டா கோர்ட்டுக்கு போலாம், இல்ல டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். கோர்ட்டுக்கு போனா அது என்னது? (190)(2)(10). போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா 154(173). ஓகேவா? இப்ப எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்ப என் வீட்டுல திருடு போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? ஒரு லேப்டாப், 1,00,000 பணம். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நேரா கோர்ட்டுக்கு போலாம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். கோர்ட்டுக்கு போனா இதுக்கு பேர் பிரைவேட் கம்ப்ளைண்ட். இதுக்கு பேர் என்னது? கம்ப்ளைண்ட். இதுக்கு பேரு இன்ஃபர்மேஷன். புரியுதா? (200)(223). நான் காகனசன்ஸ் எழுதிட்டேன். 200)(223) மாத்தி எழுதிவாங்க. 200)(223). அப்போ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நான் எங்க போனோம்? நேரா கோர்ட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் 200 CRPSல, இல்லைன்னா FIR ஃபைல் பண்ணலாம். சரி, குற்றம் நடந்தது எவ்வளவு நாளைக்கு? 1/1/2025. அப்பன்ஸ் 379. பனிஷ்மெண்ட் அப் டு 3 years. ஏன் இதெல்லாம் எழுதணும்? எந்த கோர்ட் ட்ரைபிள்னு கண்டுபிடிச்சு. அப்போ கோர்ட்டுக்கு போனா எந்த கோர்ட்டுக்கு போறதுன்னு தெரியணும், எவ்வளவு நாளைக்குள்ள போகணும்னு தெரியணும். இப்ப குற்றம் நடந்தது எனக்கு என்னைக்கு தெரிஞ்சது அப்படின்றது ஒரு காரணம் இருக்கும். இல்லைன்னா குற்றம் நடந்ததுன்னு என்னைக்குள்ள நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகணும்னு தெரியும். தேர் இஸ் ஏ லிமிடேஷன். இங்க பாருங்க, என்ன இருக்கு? CRPSல லிமிடேஷன் இருக்கு. குற்றம் நடந்துட்டு நீ பாட்டுக்கு படுத்து 5 மாசம் 6 மாசம் தூங்கிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு திருடு போயிடுச்சு அப்படின்னு கேஸ் கொடுத்தா சட்டம் ஏற்றுக்குமானா? ஏத்துக்காது. ஏன்னா சட்டம் விழித்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் உதவும், தூங்குறவங்களுக்கு உதவாது. சட்டம் விழித்திருக்கிறவங்களுக்கு தான் உதவும். விஜிலண்டி பஸ் அதான லிமிடேஷனு. அப்போ விஜிலண்டி பஸ். அப்போ விழித்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் சட்டம் உறுதுணையா இருக்கும். தூங்குறவங்களுக்கோ கண்டுகாமிக்கிறவங்களுக்கோ என்ன பண்ணாது? உதவாது. அப்போ இந்த வழக்கை எவ்வளவு நாளைக்குள்ளார ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு ஒரு லிமிடேஷன் வச்சுக்கிறாங்க. என்ன செக்ஷனு? 514. 468 CRPC. 468 CRPC. அப்போ ஒரு கேஸ் கொடுக்கறதுக்கும் லிமிடேஷன் இருக்கு. 368 468 CRPC. அப்போ
3 வருடம் வரை ஒரு வழக்கு கொடுக்கணும்னா அதை 3 வருஷத்துக்குள்ளார நீங்க என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்டோ போலீஸோ கொடுத்து சார்ஜ் ஷீட் போடணும். இல்ல போடாம போயிட்டா தட் கேஸ் இஸ் பார்டு பை லிமிடேஷன். நீங்க எப்பயார் போட்டாலும் 3 வருஷத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் டேட் ஆஃப் நாலேஜ் 3 வருஷத்துக்குள்ளார கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ரெண்டுமே கொடுக்காம போயிட்டீங்கன்னா தி கேஸ் பார்டு பை லிமிடேஷனா மாறிடும். கேஸ் பார்டு பை லிமிடேஷன். அப்போ லிமிடேஷனும் படிக்கணும். நாம 468ல 3 கைண்ட்ஸ் ஆஃப் லிமிடேஷன் இருக்கு. 3 கைண்ட்ஸ் ஆஃப் லிமிடேஷன். ஃபைன் ஒன்லி கேஸ் அப்படின்னா 6 months. 1 yearனா 1 year. 3 yearsனா பிலோ 3 years. 3 yearsக்கு மேல பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எப்பயா இருக்கு? இதுக்கு லிமிடேஷன் இருக்கா? நோ லிமிடேஷன். நோ லிமிடேஷன். நோ லிமிடேஷன். அப்போ 6 months, 1 year, 3 year அப்படின்னு 3 லிமிடேஷன் இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப எத்தனை கேள்வி ஆச்சு? 4 கேள்வி ஆச்சு. 4 கேள்வி ஆச்சா? இதெல்லாம் தான் மெயின்ஸுக்கு. அப்படியே கணக்கு போட்டுனே வாங்க. சரி, அப்படியே விட்டுருங்க இத. இப்ப அடுத்தது இப்போ இந்த வழக்குல நான் என்ன பண்றேன்னா போலீஸ்கார என் ஆபீஸ்ல நுழைஞ்சு போலீஸ் என் ஆபீஸ்ல நுழைஞ்சு இதை எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு நான் ஒரு கேஸ்ல நான் அக்யூஸ்டா யாரை காமிக்கிறேன்? போலீஸவே காமிக்கிறேன். இப்ப நேரடியா போயிட்டு கோர்ட்ல 200 CRPCலயோ போலீஸ் ஸ்டேஷன்ல 154, 173லயோ கேஸ் போட முடியுமானா போட முடியாது. அதுக்கு கொஞ்சம் என்ன பண்றாங்க? லிமிடேஷன் வச்சுக்கிறான். அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறான். அதுக்கு பேர் என்ன? 197 சாங்ஷன் ஒன்னு வச்சுக்கிறான். சாங்ஷன் ஒன்னு இருக்கா? அப்போ ஒரு குற்றவாளி, இப்ப ஜெயலலிதா மேல என்ன பண்ணாங்க? அரசாங்க பணத்தை ஏமாத்திட்டாங்க. அரசாங்கத்தினுடைய சொத்தை என்ன பண்ணாங்க? நஷ்டம் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல செக்ஷன் 13ல சார்ஜ் பண்ணாங்களா? என்ன பண்ணணும்? சாங்ஷன் வாங்கணும். இடத்த உடனே எஃப்ஐஆர் போட முடியுமா? போட முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி மேல எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க? கவர்னர் கிட்ட சாங்ஷன் கேட்கறாங்களா இல்லையா? அப்போ ஒரு அரசு அதிகாரி அரசு பதவியில் இருக்கும்போது ஒரு வழக்கை டைரக்டா நீங்க 200 CRPCலயோ எஃப்ஐஆரோ போட முடியுமானா போட முடியாது. போட முடியாதா? அப்போ சாங்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ சாங்ஷன் வாங்கணும். பாத்துக்கோங்க. அப்போ இதே கேஸ் இது ஒரு ஃபேமிலி மேட்டரா இருக்கு. இது தெப்டா இல்லாம ஃபேமிலியா இருக்கு. புரியுதா? ஒரு பொம்பளை என் புருஷன் பக்கத்து வீட்டு ஆண்டியோட ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறான். இப்பதான் மதுரை ஹைகோர்ட்ல போன வாரம் ஒரு கேஸ், ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. கள்ள பொண்டாட்டி இருக்கான்னா அவங்களையும் பார்ட்டியா சேர்த்துங்க. அவங்களையும் என்ன பண்ணணும்? HMOPல பார்ட்டியா சேர்த்தணும். இந்த மாதிரி பார்ட்டியா சேர்த்தன கள்ளக்காதலர்கள் கோர்ட்டுக்கு வந்து ஆமா நாங்க கள்ளக்காதலர்கள் தான் சொல்லிட்டா அந்த செகண்ட்லயே டைவர்ஸ் கொடுத்துறான். விசாரிக்கவே வேணாம். அன்னைக்கே டைவர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சு விட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கனாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் இப்ப மதுரை பெஞ்சில் கொடுத்துக்கிறாங்க. படிச்சீங்களா இல்லையா? படிக்கலையா? GRSA பெஞ்ச் சார். எவ்வளவு பெரிய. அப்ப இமிடியேட்லி கிவ் டைவர்ஸ், லெட் தம் மேரிட் அண்ட் என்ஜாய் தி லைஃப்னு சொல்லிட்டாங்க. கள்ளக்காதலர்கள் கணவன் மனைவியாக வாழ்வதில் தடையில்லை அப்படின்னு உடனே டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. கள்ளக்காதல் எப்பவுமே நல்ல காதல் தான். உடனே கோர்ட்டே இப்ப அனுமதி கொடுத்துருச்சு. கள்ளக்காதலர்கள் வந்து எங்க காதல் கள்ளக்காதல் உண்மைதான் சொல்லிட்டா புருஷனுக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணிடலாம்? கள்ளக்காதலனோட சேர்த்து அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ
உண்மையிலேயே படிக்கலையா நீங்க? என்னடா வைக்கலுங்க நீங்க படிக்காம. இந்த மாதிரி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ல டெய்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் 5 மணிக்கு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம். மொத்த கேஸ் அதை ஆரம்பிச்சிடலாமா நாளைக்கு? எத்தனை பேர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சீங்க? படிக்கலையா? சரி, ஓகே. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி குரூப்ல போடுறேன். சாயங்காலத்துக்குள்ள படிக்க சொல்லலாம். நாளைக்கு காலையில் டிஸ்கஷன் வச்சிடலாம். உருப்படியான ஜட்ஜ்மெண்ட் படிக்கிட்டோம். அப்போ ஃபேமிலி மேட்டர்னா இப்ப என்னது? இப்போ என்ன பண்ணணும்? ஒரு 194 194 சொல்றேன். 494 என்னது? பிகாமி. பிகாமி. அப்போ இத நீங்க எங்க போக முடியாது? நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமானா போக முடியாது. The police have no jurisdiction to try the family matters. To try the family matter. போக முடியுமா? போக முடியாது. ஏன்? 198 சிஆர்பிசில பார் இருக்கு. 198 சிஆர்பிசில பார் இருக்கு. இப்போ என்னது? 198 படிக்கணும். 198 படிக்கணும். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்துக்கோங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னாவே எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சரி, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி போராட்டம் நடத்துறாங்க. பொதுமக்களுக்கு இடையூறு நிறுத்தி மாதிரி போராட்டம் நடத்துறாங்க. இல்ல இங்க போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சுக்கிறாங்க. அங்க பார்த்து போராட்டம் நடத்துறாங்க. அப்போ disobey the order of the government. Disobey the order of the government. Section 188 ஐபிசில ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. செக்ஷன் 188 ஐபிசி. 188 ஐபிசி என்ன? நான் சிஆர்பிசி இன்ட்ரடக்ஷன்றதுனால ஐபிசி புக் வேணான்ட்டீங்களா? பப்ளிக் சர்வெண்ட் வேலை பார்க்க விடாம சார். எங்கடா தேடுறீங்க? ஐபிசி புக் இருக்கா இல்லையா? Sir, பொது ஊழியர்கள் Disciplinary order duly promulgated by public servants, sir. சரி, ஒரு பொது ஊழியர் வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க. இல்ல பொது ஊழியர் சொன்ன வார்த்தையை கேட்காம போயிட்டாரு அப்படின்னு நேரா 188 போலீஸ் கிட்ட போயிட்டு யாருனாலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. பப்ளிக் சர்வெண்ட் நான் கலெக்டர் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதனால இப்ப கம்ப்ளைண்ட், இப்போ ஒருத்தன் என்ன வழியில நிறுத்தி, என்ன போகும்போது வழியில நிறுத்தி என்ன கன்னத்துல கையால அடிச்சிட்டான். அது 323 ஐபிசி படி குற்றம். 323 ஐபிசி படி குற்றம். அதனால நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், போகும்போது வழியை நிறுத்தி, ஏடா என் முன்னாடி செருப்பு போட்டுன்னு போவியா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கன்னத்திலே 2 அடி அடிச்சிட்டான். இப்ப நான் நேரா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்கலாம் சார். முடியும் சார். முடியும் சார். யாரெல்லாம் முடியும்னு சொல்றவங்களாம் இதுக்கு ஒரு போலிங் போடணும், ரெடி பண்ணி வைடாடி. டக்குன்னு போலிங் போடுற மாதிரி ஒரு அட்மின் இதுக்கு போடணும்.
முடியும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? போலிங் வைக்கலாமா? போலிங் வைக்கிறதுக்கு வேற வழி இல்லையா இதுல? அப்போ டைரக்டா 323 ஐபிசில போலீஸ்ல எஃப்ஐஆர் போட முடியுமானா போட முடியாது. நாம வக்கீல் தொழில ஒழுங்கா வக்கீல் தொழில் கத்துக்கலன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அப்போ தி 323 ஐபிசி இஸ் தி நான் காக்னசபிள் அஃபென்ஸ். என்ன அஃபென்ஸ்? நான் காக்னசபிள் அஃபென்ஸ். ஒரு நான் காக்னசபிள் அஃபென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கானாக்க அதிகாரம் இல்லை. ஒரு நான் காக்னசபிள் அஃபென்ஸ போலீஸ் விசாரிக்க முடியுமானா போலீஸ் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அந்த கேஸ் டைரக்டா நீங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா செல்லுமானா செல்லாது. அப்ப பாருங்க, ஒரு அஃபென்ஸ் என்னவா இருக்கணும்? அப்போ இங்க பாருங்க 190, 196, 197, 198க்கு உட்பட்டு தான் 195. 195 தானடா? இந்த 4 செக்ஷனுக்கு உட்பட்டு தான் என்ன பண்ண முடியும்? இந்த போலீஸ் செயல்பட முடியும். இந்த போலீஸோ கோர்ட்டோ என்ன பண்ணணும்? ஒரு கேஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ஸை பார்க்கணும். 468ல லிமிட்டேஷன் பார்க்கணும். 468ல லிமிட்டேஷன் பார்க்கணும். இங்க இருக்கிற கண்டிஷன் பார்க்கணும். அது இல்லாம என்ன பார்க்கணும்? காக்னசபிளா நான் காக்னசபிளான்னு பார்க்கணும். ஆர் நான் காக்னசபிள், காக்னசபிளா நான் காக்னசபிளான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பின்னாடி தான் என்ன பண்ணணும்? இந்த வழக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா கோர்ட்டுக்கு போறதான்னு டிசைட் பண்ண முடியும். அப்போ எல்லா கேஸுமே போலீஸுக்கு போக முடியுமானாக்க ஆல் கேசஸ் நாட் ஏ போலீஸ் கேசஸ். ஆல் கேசஸ் நாட் ஏ போலீஸ் கேசஸ். ஆல் கேசஸ் நாட் ஏ போலீஸ் கேசஸ். காக்னசபிள் கேசஸ் ஒன்லி ஏ போலீஸ் கேசஸ். அதுலயும் சில கேஸ் இருக்கு. அப்போ கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இந்த கண்டிஷன்லாம் தேவையானா இதுல ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும், ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகாது. அப்போ போலீஸை கம்பேர் பண்ணும்போது கோர்ட்டுக்கு தான் பவர் அதிகம். கோர்ட்டுக்கு தான் பவர் அதிகம். பாருங்க, கோர்ட்டுக்கு போறதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதான்றதுக்கே இவ்வளவு கேள்வி இருக்கு. நீங்க ஒண்ணுல இருந்து படிச்சீங்கன்னா எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? செக்ஷன் 1ல இருந்து படிச்சா இது எப்படி புரியும்? புரியாதுல்ல. அப்போ நீங்க இந்த மாதிரி ஸ்டேஜஸ பிரிக்கணும். அப்போ எந்த வழக்குக்கு நீதிமன்றம் போலாம், எந்த வழக்குக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் நிவாரணம் தேடி. அப்போ ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா நிவாரணத்தை எங்க தேடணும்னு தெரியணும். எங்க தேடணும்னு தெரியும். என் பொண்டாட்டிய பக்கத்து வீட்டுக்காரன் தள்ளின்னு போயிட்டான்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறதா, கோர்ட்டுக்கு போறதா, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போறதான்ட்டு முதல்ல என்ன பண்ணணும்? ரெமெடி எங்க அவைலபிள்னு பார்க்கணும். வேர் தேர் இஸ் ஏ ரைட் தேர் இஸ் ஏ ரெமெடி. வேர் தேர் இஸ் ஏ ரைட் தேர் இஸ் ஏ ரெமெடி. அப்போ ரெமெடி எங்க இருக்குது? ரைட் இருக்கும், ஆனா ரெமெடி கிடைக்கிற இடம் உனக்கு தெரியணும். ரெமெடி எங்க கிடைக்குதுன்னு தெரியும். நீ பாட்டுக்கு பக்கத்து வீட்டுல போய் கதவு தட்டி இருந்தா கிடைக்காது. அப்போ எங்க போகணும்னு உனக்கு தெரியணும். எங்க போகணும்னு தெரியணும். அப்பதான் நீ என்ன பண்ணணும்? கோர்ட்டுக்கு போறதா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதான்னு தெரியணும். அப்போ ஒரு வழக்கு நீங்க எப்படி தொடங்கணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஸ்டேஜா எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜஸ் தான் என்னவா இருக்கும்? உங்களுக்கு கேள்வியா இருக்கும். நீங்க வழக்கறிஞரா இருந்தாலும் சரி, ஏபிபியா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தெரியணும்? ஒரு வழக்கோட ஸ்டேஜஸ் தெரியும். அப்ப புரியுதா? அப்ப வழக்கு எப்படி தொடங்குது? 2 வகையா தொடங்குது. ஒன்னு கோர்ட் மூலமா, இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷன் மூலமா. போலீஸ்னா எஃப்ஐஆர் இன்ஃபர்மேஷன்ல இருந்து தொடங்கும், இன்னொன்னு கம்ப்ளைண்ட்ல இருந்து தொடங்கும். அதுக்கான கண்டிஷன்ஸ் இது தெரிஞ்சுக்கணும். இது என்னது? ஒரு வழக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜஸ். இதெல்லாம் என்னது? ஒரு கேஸே உருவாகல, ஒரு கேஸ் உருவாகல,
உருவாகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்டேஜஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இது தெரிஞ்சாதான் என்ன ஆகும், நாம கேஸ் போட முடியும். அப்போ என்ன ஸ்டேஜஸ், இந்த ஒரு 4 ஸ்டேஜஸ். இப்போ இது 4 தான் என்னவா இருக்கும், கொஸ்டினா இருக்கும். இந்த 4 தான் கொஸ்டினா இருக்கும். அடுத்தது பாருங்க, இப்ப எஃப்ஐஆர் போட்டா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடும். எஃப்ஐஆருக்கு பின்னாடி என்னது, இன்வெஸ்டிகேஷன். அப்போ வாட் இஸ் இன்வெஸ்டிகேஷன்? இன்வெஸ்டிகேஷன்றத இப்ப செந்தில் பாலாஜி கேஸ்லயும் சரி, அப்புறம் யார் இந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்லயும் சரி, அவங்க அதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆன அவங்க முதலமைச்சர், அவங்க இன்னொரு அமைச்சர் யாரு, சிசோடியா வழக்குலையும் சரி, வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, முதல்ல இன்வெஸ்டிகேஷனை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே சொல்றாங்க, ஒரு லிஸ்டா சொல்றாங்க. அப்போ நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம். எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம்ல இருந்து இந்த கேஸ ஆரம்பிக்கிறாங்க. (164) subclass 5. 164 subclass 5. இப்போ 173 154லயும் 3ல இருக்கா, ஒன்னுலயே இருக்கு, புரோவிசோல் இருக்கு, 1 புரோவிசோல் தானே இருக்கு. அப்போ இப்ப என்ன பண்ண சொல்றாங்கன்னா, முதல்ல விக்டிமை விசாரிக்கணும், விக்டிமை விசாரிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், அரெஸ்ட் 41 35. இப்போ கரெக்டா, Yes, sir. அரெஸ்ட். அடுத்து அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும் சார். மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இங்க விக்டிமோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 183 164 கேபிட்டல் ஏ. இது 183, இது 184. கரெக்டா, இதெல்லாம் பாருங்க ஒரு ஒரு ஸ்டேஜ். இதை தாண்டி நமக்கு கேள்வியே கேட்க மாட்டாங்க. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் 53 53A 54. அடுத்தது ரிமாண்டு 167. அதுக்கு அடுத்தது பெயில், மேண்டிட்டரி பெயில், பெயிலு. அடுத்தது மேண்டிட்டரி பெயில். பெயில் வந்து என்னது, 436 437 438 439. மேண்டிட்டரி பெயில் 167 class 2. இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன். கடைசியா ஃபைனல் ரிப்போர்ட்.
இப்ப பாருங்க, நீங்க பிலிமினரி எக்ஸாம் எழுதினாலும் சரி, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இந்த எல்லா ஸ்டேஜஸுமே ஒரு ஒரு கொஸ்டினா இருக்கும். அப்போ இன்வெஸ்டிகேஷன் எங்க ஆரம்பிக்குது? விக்டீமை விசாரிச்சு அக்யூஸ்ட ஃபைண்ட் அவுட் பண்ணி விட்னஸ் விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் என்ன ஆகுது? ஒன்னு ஒரு ஸ்டேஜா கன்வெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜா இருக்கும். அடுத்தது ஃபைனல் ரிப்போர்ட் போட்ட உடனே கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன ஆகும்? டேக்கிங் காக்னசன்ஸ்ல போய் நிற்கும். அல்லோடா திரும்ப எங்க போகும்? கோர்ட்டுக்கு வந்துடும். இப்போ கோர்ட்டுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சா இவ்வளோ ஸ்டேஜஸ் தாண்டி என்ன ஆகும்? கோர்ட்டுக்குள்ள வந்துடும். இதுவே பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் என்ன ஆகும்? டைரக்டாவே கோர்ட்டுக்குள்ள வந்துடும். அப்போ இப்போ பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல ஒரே செக்ஷன் தான் இருக்கு, 210, 200, 223. இப்ப டைரக்டா என்ன ஆகும்? 190 கீழே பிரைவேட் கம்ப்ளைண்ட்னா டைரக்டா கோர்ட்டுக்குள்ள வந்து நம்பர் ஆயிடும். ஆனா போலீஸ் கேஸ் போடும்போது இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு வந்து என்ன ஆகும்? அளவாகும். ஓகேவா? இப்போ இதுதான் கோர்ட்டுக்குள்ள வர வரைக்குமான ஸ்டேஜஸ். அப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டா கோர்ட்டுக்குள்ள வர்றதுக்கு இவ்வளவு நேரத்தை கடந்து வருது. ஆனா டைரக்டா கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? இந்த எல்லாமே தேவையில்ல, நேரடியா நாமளே என்ன பண்ணலாம்? இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன இந்த சான்றுகள் சான்றாவணங்கள்லாம் இவங்க சேகரிச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக நாம என்ன பண்ணலாம்? நம்மகிட்ட இருக்கிற சான்றுகள் சான்றாவணங்களை நேரடியா கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்தா போலீஸுக்கு வேலையே தேவையில்ல. எந்த கேஸ், கொலை கேஸ்னாலும் நாம என்ன பண்ணிட முடியும்? போலீஸ் கிட்ட போகாமையே நேரடியா நீதிமன்றத்தையே நாட முடியும். நீதிமன்றத்தையே நாடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு 200, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு எஃப்ஐஆர் த்ரூ தி போலீஸ். இதுதான் என்னது? இதோட ஸ்டேஜஸ். ஓகே, இப்ப கோர்ட்டுக்கு வந்துருச்சு. கோர்ட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகும்? கோர்ட்ல இதை நம்பர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கோர்ட்ல இதை நம்பர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுக்கு பின்னாடி தான் என்ன ஆகும்? கோர்ட்டோட வேலை ஆரம்பிக்குது. அப்போ இது வரைக்கும் என்ன வேலை இல்லை? கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்த இந்த வழக்குகள்லாம் சந்திக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜா இருக்கும். கோர்ட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னது? சம்மன் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சம்மன் அனுப்புறது. சம்மனும் அனுப்பலாம், வாரண்ட்டும் அனுப்பலாம். சம்மன் இப்போ சம்மன் ப்ரொசீஜர்லாம் மாறி இருக்கு. கோர்ட்ல என்ன பண்ணலாம்? இப்போ வாட்ஸ்அப் முதல் கொண்டு சம்மன் அனுப்பலாம், சோசியல் மீடியாவில் சம்மன் அனுப்பலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? பிஎன்எஸ்ல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போ இந்த சம்மன் ப்ரொசீஜரும் என்னது? இப்போ நிறைய வழக்குகள் தேக்கமடைகிறதுக்கு காரணமே சம்மன் சர்வாகாததும் ஒரு காரணம். பார் சம்மன்னே என்ன பண்ணுவாங்க? வாய்தா நீண்டுனே போகும். அதனால சம்மன் ப்ரொசீஜர் 204, 205, 206 இந்த மூணும் சம்மனை பத்தி சொல்லுது. என்ன?
சம்மன் போன உடனே அக்யூஸ்டு கோர்ட்ல ஆஜராவான். சம்மன் போன உடனே என்ன பண்ணுவான்? அக்யூஸ்டு கோர்ட்டுக்கு வருவான். கோர்ட் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா காப்பீஸ் தரணும். கோர்ட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும்? அவனுக்கு காப்பீஸ் கொடுப்போம். காப்பீஸ் வந்து 207, 208. ஓகேவா? அதே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே நடத்துற வழக்கா இருந்தா என்ன பண்ணுவாங்க? மேஜிஸ்ட்ரேட்டே ட்ரை பண்ணுவாங்க. செஷன்ஸ் ட்ரையல் நடத்துறதா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த அக்யூஸ்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க? கமிட்டல் பண்ணிடுவாங்க. கமிட்டல் 209. செஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அவனை செஷன்ஸ் கோர்ட்ல இப்போ ஒரு கொலை கேஸ்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இந்த 207, 208 வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க? காப்பீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? கமிட்டல் பண்ணி அனுப்பிடுவாங்க. இதுதான் என்னது? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடக்கிறது. இப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டே ட்ரையல் பண்றதுன்னா எப்படி ட்ரை பண்ணணும், செஷன்ஸ் கோர்ட் ட்ரை பண்ணணும்னா எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்றது அடுத்த ஸ்டேஜா போயிடும். இது ஒரு ஸ்டேஜ். இது என்னது? சம்மன் அண்ட் காப்பீஸ். சம்மன் அண்ட் காப்பீஸ்ன்றது ஒரு ஸ்டேஜ். ஓகேவா? அடுத்த ஸ்டேஜ் என்ன போயிடும்? ட்ரையல். ட்ரையல 4 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. ட்ரையல 4 வகையா பிரிச்சிருக்காங்க. 1 செஷன்ஸ் ட்ரையல், 2 மேஜிஸ்ட்ரேட், 3 சம்மன் ட்ரையல், 4 சம்மரி ட்ரையல். ட்ரையலை 4 வகையான ட்ரையலா பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த 4 வகையான ட்ரையலும் என்ன பண்ணுவோம்? தனித்தனியா ஒரு வழக்க செஷன்ஸ் கோர்ட்டு அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்றது இது ஒரு தனி கேட்டகரி. சம்மன் சம்மரி ட்ரையல்ன்றது தனி கேட்டகரி. இந்த ரெண்டும் தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல சொல்லப்பட்டிருக்கிற ட்ரையல்ஸ். சிஆர்பிஸ்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்ன இருக்கும்? ட்ரைபிள் பை மேஜிஸ்ட்ரேட்டு, ட்ரைபிள் பை செஷன்ஸ் தான் இருக்கும். ஆனா சம்மன் கேசஸ் சம்மரி கேசஸ்ன்றது கேஸை பொறுத்து மாறிக்கும். சம்மன் ட்ரையலும் சம்மரி ட்ரையலும் எங்க நடக்கும்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் நடக்கும். அப்போ இந்த செஷன்ஸ் ட்ரையலை தவிர மீதி எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடக்கிற ட்ரையல்ஸ். செஷன்ஸ் தவிர மீதி எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் ட்ரையலுக்குள்ள செம்மரி ட்ரையலும் சம்மன் ட்ரையலும் இருக்கும். மேஜிஸ்ட்ரேட் ட்ரையலுக்குள்ள சம்மன் ட்ரையல், சம்மரி ட்ரையல், வாரண்ட் ட்ரையல். என்னது? வாரண்ட் ட்ரையலே 2 வகையா இருக்கு. வாரண்ட் பை போலீஸ், வாரண்ட் பை பிரைவேட் கம்ப்ளைண்ட் 2 இருக்கும். சரியா? இது எல்லாமே தனித்தனியா இருக்கும். சரியா? இது ட்ரையல். ட்ரையல் முடிஞ்ச உடனே என்னது? ஜட்ஜ்மெண்ட். ட்ரையல் முடிஞ்ச உடனே ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க? 3 விஷயம் இருக்கும். அக்யூட்டல், சார்ஜ் பிரேமிங் மிஸ்டேக். அக்யூட்டல், அடுத்தது கன்விக்ஷன், அடுத்தது ப்ரொபேஷன். இந்த 3 வகையா இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் 3 வகையா இருக்கும். அக்யூட்டலா இருந்தாலோ ப்ரொபேஷனாக இருந்தாலோ என்ன பண்ணுவாங்க? அக்யூஸ்டே வெளியே போயிடுவாங்க. கன்விக்ஷன் வரும்போது என்ன வரும்? எக்ஸிகியூஷன் ஒன்று வரும். எக்ஸிகியூஷன் ஒன்று வரும். சரியா? இப்போ ஹவு டு எக்ஸிக்யூட் தி ஹேங்கிங், ஹவு டு எக்ஸிக்யூட் தி இம்ப்ரிசன்மெண்ட், ஹவு டு எக்ஸிக்யூட் தி ஃபைன், இதெல்லாம் எக்ஸிகியூஷன்ல சொல்லி தருவாங்க. இங்க தான் மெர்சி பெட்டிஷன் ஒன்று இருக்கும். இப்போ புதுசா கருணை மனுவை சேர்த்திருக்காங்க. எக்ஸிகியூஷன்ல கருணை மனுன்னு ஒன்று சேர்த்திருக்காங்க.
இதுதான். இப்ப எக்ஸிகியூஷன், ஒரு குற்றவாளினா அவன் தண்டனை அனுபவிச்சு முடிஞ்ச உடனே அந்த கேஸ்ல இருந்து அவன் வெளியே வந்துருவான். நிரபராதினா அன்னைக்கே வெளியே வந்துருவான். இவ்வளவுதான் என்னது, மொத்தமா சிஆர்பிசி படிக்க போறோம். இவ்வளவுதான் ஸ்டேஜஸ். இப்ப நாம சொன்ன ஒரு ஒரு ஸ்டேஜஸும் ஒரு ஒரு கொஸ்டினா இருக்கும். இதுல என்னன்னாக்க நடுவுல ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வர விஷயங்கள் எல்லாமே என்னவா இருக்கும்னா கம்பல்சரி கொஸ்டின்ல இருக்கும். ஒன்று வந்து மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் வந்து புதுசா சிஆர்பிஸ்ல சேர்த்தன ஒரு சிவில் ரைட். ஒரு சிவில் ரைட்டு என்னது, அவைலபிள் இன் தி சிஆர்பிசி. அவைலபிள் இன் தி சிஆர்பிசி. இது கம்பல்சரி கொஸ்டின். இதெல்லாம் என்னது, கம்பல்சரி கொஸ்டின். இதில் கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான் மெயின்டெனன்ஸ். ரெண்டாவது வந்து ப்ளீ பார்கெனிங். ப்ளீ பார்கெனிங். 3 வந்து விக்டிம் காம்பன்சேஷன். இந்த 3 ஸ்பெஷல் கேரக்டர் இந்த சிஆர்பிசில. ஸ்பெஷல் கேரக்டர் மெயின்டெனன்ஸ், ப்ளீ பார்கெனிங், விக்டிம் காம்பன்சேஷன். இது 3 ஸ்பெஷல். இது 3மே என்னவா இருக்கும், கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும். இது அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். எந்த கேள்வி கேட்கறாங்களோ இந்த 3 கேள்வி கண்டிப்பா இருக்கும். இந்த 3 கேள்வி கண்டிப்பா இருக்கும். அதனால இது எக்ஸ்ட்ராவா இந்த ப்ரொசீஜர்ல தனியா தெரியும் எப்பயுமே. இது ஒரு வித்தியாசமான, இது ஒன்னொன்னு ஒரு ஒரு கான்செப்ட்ல உருவானது. மெயின்டெனன்ஸ், ப்ளீ பார்கெனிங், விக்டிம் காம்பன்சேஷன்லாம் ஆடட் இன் சிஆர்பிசி. இது ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு டைம் ஆட் பண்ணியே வராங்க. இது 173 1973 தான் இது என்னாச்சு, இதை ஆட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சிஆர்பிசில இது இல்ல. ப்ளீ பார்கெனிங் 2006 அமெண்ட்மெண்ட்ல தான் சேர்த்தனாங்க. அது வரைக்கும் ப்ளீ பார்கெனிங் இல்ல. விக்டிம் காம்பன்சேஷன் 2013 பின்னாடி தான் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் பெருசா வளர்ந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்கீம் நடுவுல சிஆர்பிசில ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி இது ஒரு பெனிஃபிஷியரி லாவா கொண்டு வராங்க. வெதர் தி சிஆர்பிசி இஸ் எ பெனிஃபிஷியரி லா டு த விக்டிம் அண்ட் அதர்ஸ்னா எஸ். இப்போ இது என்ன, வெறும் பனிஷ்மெண்ட் லாவா இல்லாம ஒரு பெனிஃபிஷியரி லாவாவும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3ம் அந்த மாதிரி பெனிஃபிஷியரி கொடுக்குது. இங்க விக்டிம் அண்ட் அக்யூஸ்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுனால இது பெனிஃபிஷியரி லா மாதிரி இது கிரியேட் ஆகுது. இந்த 3 தீமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப இதெல்லாம் சேர்ந்தது தான் சிஆர்பிசி. புரியுதா? இப்ப சிஆர்பிசி எவ்வளவு சீக்கிரம் பார்த்துட்டோம் பாருங்க. இப்ப நாம சொன்னதெல்லாம் சேர்த்தனீங்கன்னா இவ்வளவுதான் 90% ஆஃப் சிஆர்பிசி கொஸ்டின்ஸ். இப்ப இதேவே எலபரேட்டா படிச்சிட்டோம்னா முடிஞ்சு என்ன, இப்போதும் நாம சிஆர்பிசி எழுதிட முடியும். சிஆர்பிசிய எழுதிட முடியும். ஓகே, வேற என்ன விட்டுருக்கோம் சிஆர்பிசில? சார் அப்பீல் ரிவிஷன். விக்டிம் காம்பன்சேஷன் சொல்லட்டுமே. ஐயோ, ஓகேவா? சார்ஜ் பிரேமிங். ஓகே, அதான் ட்ரையல்ல இருக்கும். சார்ஜ் பிரேமிங் எல்லா ட்ரையல்லுமே சார்ஜ் இருக்கும். செஷன்ஸ் ட்ரையல்ன்றது சார்ஜ் பிரேமிங் தான். சார்ஜ் பிரேமிங், எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் தான் வந்து ட்ரையலு. அதனால செஷன் ட்ரையல், சம்மரி ட்ரையல், சம்மன் ட்ரையல் இப்போ எல்லாத்துலேயுமே சார்ஜ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிஎன்டபிள்யூஎஸ்ல முதல்ல சம்மன் ட்ரையலும் சம்மரி ட்ரையல்லையும் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்சார்ஜ் ரெண்டுலையுமே சார்ஜ் டிஸ்சார்ஜ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ சம்மன் ட்ரையல் சம்மரி ட்ரையல் கூட டிஸ்சார்ஜ் போடலாம். முதல்ல டிஸ்சார்ஜ் இல்லாமல் இருந்தது. ஓகேவா? இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் கூட தனியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ சிஆர்பிஸில் என்ன இருந்தது, இப்போ என்ன இல்லை, புதுசாக பிஎன்எஸ்ல என்ன சேர்த்திருக்காங்க, பழசை எதை நீக்கியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையும் என்ன பண்ண முடியும், சிஆர்பிசியை ஈஸியாக நம்மளால அப்ரோச் பண்ணிக்க முடியும். அடே அப்பா 400 செக்ஷனுக்கு இது எப்படி படிக்கிறதுன்றதெல்லாம் விஷயமே இல்லை. இது கதை.
ஒரு கதையை நீங்க உருவாக்க தெரிஞ்சா நீங்க ஈஸியா என்ன பண்ணிட முடியும், எழுதலாம். இப்போ என்ன தேவையில்லைன்னா, இப்ப நாம பேராவா எழுத போறோம். அப்போ நமக்கு கதையா எழுதுறதுக்கு தெரியணும் சட்டத்தை. அப்போ கதையா சட்டத்தை எழுத தெரியும்னா வெறும் புக்கு மட்டுமே நமக்கு பத்தாது. வெறும் புக்கில் இருக்கிற விஷயம் மட்டுமே பத்தாது. ஓகே, மேக் நோட்ஸ் ஆன் அப்படின்னு போட்டு எதையோ ஒரு டைட்டில் கொடுத்துட்டானா நீ இருக்கிற 4 செக்ஷனை வச்சுக்கின்னு உன்னால இன்னும் எழுத முடியாது. அப்போ ப்ராக்டிக்கலா உங்களுக்கு அதை அப்ரோச் பண்ண தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அதை ஒரு பேராவா நீங்க பேராகிராஃபா ஒரு ஆர்டிக்கலா இல்ல ஒரு கட்டுரையா அதை மாற்ற முடியும். சரியா? அப்போ நீங்க கதை மாதிரி இந்த சட்டத்தை படிக்கிறது தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கான வழி, இதை நல்லபடியா பயன்படுத்திக்கிறதுக்கான வழியும் கூட. ஓகேவா? ஓகே, சூப்பர். போதுமா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்?